ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் நேற்று ஆடி 3வது வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு பூஜை தான் பண்ணினேன். ஒரு 5 பேர் கூப்பிட்ருந்தேன். அதிக பேர்லாம் கூப்பிடல, ஒரு 5 பேர் மட்டும் கூப்பிட்ருந்தேன். கூப்பிட்டு விளக்கு பூஜை வச்சுருந்தேன். நான் நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு 6:30க்கு நான் இந்த பூஜை ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. நான் கூப்பிட்டவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. 7 பேர் கூப்பிட்ருந்தேன். ஒரு 2 பேரால் வர முடியல. முதல்ல நான் சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். புடவை வாங்கி, புதுசாக புடவை வாங்கி அதுக்கு மடிப்பெல்லாம் எடுத்து அதை சாமிக்கு கட்டி நான் முதல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையிலேயே நான் ஸ்டவ் எல்லாமே, அடுப்படி எல்லாமே துடைச்சிட்டு கழுகிட்டு அதுக்கு எல்லாமே பச்சரிசி மாவில் நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த மேடை எல்லாமே துடைச்சிட்டு நான் பச்சரிசி மாவில் கோலம் போட ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பச்சரிசி மாவில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு காஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அதுவும் இந்த கருப்பு கலரு கிரானைட்டில் நம்ம இது பச்சரிசி மாவில் போடுறது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியில் போர்ட்டிகோவெல்லாம் கழுவிட்டு இதுக்கு நான் கோலம் மாவில் தான் நான் கோலம் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு நான் ஃபுல்லும் எடுக்கணும்னு பார்த்தேன். அது நான் எடுக்கல, மறந்துட்டேன். போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். கோலம் ரொம்ப அழகாக நான் போட்டிருந்தேன். நம்ம ஏன் விளக்கு பூஜை பண்ணுறோம், அதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், மன அமைதி, நேர்மறை ஆற்றல் கொடுக்கும். இதெல்லாமே நம்ம அந்த விளக்கு பூஜையில் நம்ம பார்க்கலாம். விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா இதோட பலன்கள் இதான்: மன அமைதி கிடைக்கும், ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டோம்னா, செல்வம் பெருகும், பணம் நம்ம கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. அதை மகாலட்சுமி அருள் அந்த வீட்டில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பண கஷ்டமே இருக்காது. அவ்வளோ. இங்கே பாருங்கள், நான் அந்த மேடை எல்லாமே போட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒயிட்டில் பிளாக்குக்கும் அந்த ஒயிட்டுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சு. நான் ஒரு 5 குத்து விளக்கு நான் வாங்கியிருந்தேன். வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 குத்து விளக்கு வாங்கியிருந்தேன். அதை கொடுத்து தான் நான் வீட்டில் பூஜை செஞ்சோம். நான் வாங்கி கொடுத்து அதில் தான் பூஜை செஞ்சோம். அதை அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பூஜை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இந்த விளக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. திருமண தடை, புத்திரபாக்கியம், இது எல்லாத்துக்குமே, அதாவது நேர்மறை ஆற்றல் உண்டாகும். எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் உண்டாகும். அது இல்லாமல் அந்த தீப ஒளி நம்ம அந்த பூஜை பண்ணும்போது அந்த ஒளி, அந்த 5 முகம் ஏற்றி நம்ம பண்ணும்போது அந்த ஒளியை நம்ம பார்க்கும்போது அது அந்த கொஞ்ச நேரம் நமக்கு மனசு அமைதியை கொடுக்கும். ஒரு பயம், கவலை இதெல்லாமே இல்லாமல் நம்ம அதை மட்டும்தான் நம்ம பூஜையை பண்ணுறோம் அப்படிங்கிற அதை மட்டும்தான் நம்ம நம்ம மனசில் நினைப்போமே ஒழிய மற்ற எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. நம்ம அதை நினைக்கவும் மாட்டோம். நம்ம விளக்கு பூஜை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். நான் விளக்குக்கு நெய் தான் ஊற்றினேன். நெய் ரொம்ப நல்லது. சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் நம்ம பூஜை பண்ணும்போது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வாசம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வெளியே விரட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காட்டில் இருக்க அந்த கிருமிகள் இது எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணினேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தேன். இப்போ நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் இதுக்கு நம்ம எண்ணெய் நம்ம ஏற்றலான்னு நான் சொன்னேன். 5 எண்ணெய் கூட்டி கூட இதுக்கு ஏற்றலாம். நம்ம என்னென்ன எண்ணெய் அப்படின்னா, நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய்,
இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 எண்ணெய் கூட்டி ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த 5 எண்ணெயை கூட்டி நம்ம ஒரு 48 நாள் தொடர்ந்து நம்ம ஏற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண கஷ்டங்கள் தீரும், மகாலட்சுமியோட அருள் நமக்கு வந்து வீட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தீராத கடன்கள் வந்து தீரும். இந்த 5 எண்ணெயை நம்ம கூட்டி ஏற்றணும் அப்படின்னா தீராத கடன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே நான் கூப்பிட்ருந்தேன், எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து மஞ்சள், குங்குமம், பூவு எல்லாமே நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த திசையை நோக்கி 5 முகமும் ஏற்றலாம். எந்த திசையை நோக்கி ஏற்றுனா என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, கிழக்கு திசையில் வந்து கிழக்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா துன்பம் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தீரும். மேற்கு திசை நோக்கி ஏற்றுனா கடன்கள் நமக்கு இருக்கிற தீராத கடன் வந்து தீரும் மேற்கு திசையை நோக்கி ஏற்றும் போது. அதுக்கப்புறம் நம்ம தெற்கு திசை நோக்கி எப்போவுமே ஏற்ற மாட்டோம். வடக்கு திசை நோக்கி ஏற்றும் போது திருமண தடை, வேலை வாய்ப்பு தடை இது எல்லாமே நீங்கும். தெற்கு பக்கம் நம்ம பார்த்து நம்ம விளக்கு யாருமே ஏற்ற மாட்டோம், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஏற்றணும் அப்படின்னா எல்லா தீங்கும் நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தெற்கு திசை மட்டும் நம்ம வந்து நோக்கி ஏற்றவே கூடாது, தெற்கு பக்கம் நம்ம வைக்கவே கூடாது நம்ம விளக்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே விளக்கெல்லாம் கொடுத்துட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லிவிட்டேன். நானும் குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு சாம்பிராணி சூடம் எல்லாமே முதல்ல அது ஒரு பழம் மட்டும் அதுக்கு வச்சு நெய்வேத்தியமாக ஒரு பழம் மட்டும் வச்சு அதுக்கு வந்து நான் வந்து தீப தூபங்கள்லாம் முதல்ல காட்டி அதை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து திருவிளக்கு பூஜையை ஏற்ற ஆரம்பித்தேன். விளக்கே ஏற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பூஜையை நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தாங்க நம்ம பண்ணணும். முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம திருவிளக்கு பூஜையை வந்து ஆரம்பிக்கணும். அது மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கனகதார தோத்திரம் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலார் திருப்பதிக்கும் படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நேரம் ஆகுது, அவங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களா, அதனால் அவங்க எல்லாம் போகணும், நேரம் ஆயிரும், இருட்டாயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த கனகதாரா தோத்திரத்தோடு நிறுத்திக்கிட்டேன். அந்த புக்கு படிங்க, அது ரொம்ப நல்லது. அது வந்து நமக்கு வந்து அந்த புக்கு நம்ம வெள்ளிக்கிழமை விலைக்கேற்றி நம்ம அதை படிக்கும்போது நமக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். முக்கியமாக பண கஷ்டங்கள் தீரும். நம்ம கையில் வந்து பண புழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிட்டு சாயந்தரத்தில் இந்த கனகதாரா தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து கடையில் கிடைக்கிது. இதை வாங்கி கண்டிப்பாக படிங்க. இது ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நமக்கும் மன அமைதியை கொடுக்கும். இதை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா அவ்வளோதான். நான் வந்து 108 திருவிளக்கு போற்றி சொல்ல அவங்களும் வந்து சொல்லி குங்குமத்தால் அவங்க அர்ச்சனை பண்ணாங்க. நான் வந்து மல்லிகைப்பூ வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணேன். அவங்கள வந்து குங்குமத்தால் நான் அர்ச்சனை பண்ண சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான். 108 போற்றி சொல்லி நானும் சொன்னேன், அவங்களும் சொல்லி அந்த குங்குமத்துக்கு அந்த விளக்குக்கு வந்து திருவிளக்குக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கும் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து இது நல்லா வாசிக்கும், அது மாதிரி பாட்டும் நல்லா பாடும். இன்னொரு பொண்ணும் இருக்குது, 2 பேருமே நல்லா வாசிப்பாங்க, பாட்டும் நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. சாமி பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க. எனக்கு அது வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் உடைச்சி தீப ஆராதனை எல்லாம் நாங்கள் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து நான் திஷ்டி கழித்தோம், ஒரு 5 பேரும் சேர்ந்து. ஏன்னா கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு திஷ்டி கழிக்கணும் இல்லையா, அதனால் சாமிக்கும் திஷ்டி கழிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பூஜை. நீங்களும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நினைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.